வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் வியாபாரம் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தெரிவிப்பு. 3 மில்லியன் ரூபாய் பண மோசடி, 29 வயது இளைஞன் கைது. பஸ் கட்டணம் குறித்து வெளியான தகவல். சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையை செயற்பாடுகள் பற்றி தெளிவுபடுத்த இலங்கை அரசு. கனமழையால் நிரம்பி வழியும் பிரதான நீர்த்தேக்கங்கள். தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் கொழும்பு காலி முகத்திடலில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையில் நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி அணிதிரளும் என்ற துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் மே தின நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க உரையாற்றினார். மக்களின் எதிர்காலம், நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்கும் ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே. பல காலமாக இந்த அரசியல் வியாபாரம் இன்று இல்லாமல் ஒழிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பரம்பரை அடிப்படையிலான ஆட்சி முறைமைகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் தற்போது இவ்வாறான ஆட்சி முறை இல்லாதொழிக்கப்பட்டு மக்கள் ஆட்சி நிறுவப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்களுக்கான வரப்பிரசாதங்கள் நமது ஆட்சியில் ஒழிக்கப்பட்டு மக்களுக்கானவை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நீதி அனைவருக்கும் சமனான செயற்படுத்தப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அசோக ஆரியவன்ச உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் 23 ஆண்டுகள் பணியாற்றிய அசோக ஆரியவன்ச உடனடியாக இடமாற்றம் செய்ய போலீஸ் தலைமையகம் இன்று நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி இன்று முதல் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தின் குறித்த அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக முன்னால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரின் இடமாற்றத்துக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தமையே காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இடமாற்றம் பெற்றுள்ள அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவருக்கு அழைப்பை விடுத்து ரணில் விக்ரமசிங்க காவலில் உள்ள பிள்ளையான் என்கின்ற சிவனேசந்துரை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த விடயம் காரணமாகவே ரணிலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியிற்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளார். உளவு இயந்திரத்தை விற்று 3.79 மில்லியன் ரூபாயை மோசடி செய்து பணத்தை ஒப்படைக்க தவறியதற்காக 29 வயதுடைய சந்தேகநபரை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது. கலன் பிண்டுனுவை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று கொஹிராவே நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. சமீபத்தில் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையை தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத்திற்கு பதிலளித்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்களை உயர்த்தும் வாய்ப்பு இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பணிக்குழு தலைவர் இவான் பவரியோர் நட்டமின்றி மின் உற்பத்தி செலவுகளை மீட்டெடுக்கும் கட்டண திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் இது சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவி திட்டத்தின் 4வது மதிப்பீட்டுக்காக அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் முகமாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ மின்சார கட்டணங்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் இல்லை எனவும் மின் உற்பத்தி செலவுகளை உயரும் போது மட்டுமே கட்டணம் உயர்வு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் அந்த செலவுகள் முறையாக வசூலிக்கப்படவில்லை என்பதையே சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் இராணுவ பதட்டங்கள் இலங்கையில் விமான போக்குவரத்து மற்றும் கடற்சார் துறைகளிலும் தாக்கம் ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிக செயற்பாட்டு செலவுகளை எதிர்கொள்கிறது மற்றும் கொழும்பு துறைமுகம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வருமானத்தை இழக்கும் அபாயத்தை எதிர்கொள்கிறது என ஆசா செக்யூரிட்டின் ரிசர்ச் பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. ஐரோப்பா செல்லும் விமானங்கள் மூடப்பட்ட பாகிஸ்தான் வான்வெளியை சுற்றி மாற்றுப்பாதையில் செல்வதால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எரிபொருள் செலவுகள் உயரக்கூடும். இது செயற்பாட்டு சவால்களை அதிகரிக்கிறது. அத்துடன் சுற்றுலா மீழ்ச்சியையும் அச்சுறுத்துகிறது. இலங்கை இந்தியாவின் சுற்றுலா பயணிகளுக்கு வருகையில் 20% பங்களிக்கிறது. எனினும் பாதுகாப்பு கவலைகள் அல்லது பயண இடையூறுகள் காரணமாக இந்திய பயணிகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. 2025 இந்த துறையின் மீழ்ச்சியை குறைக்கலாம் எனவும் குறித்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் என்ற இடைமையங்களை ஊடாக பாகிஸ்தானுக்கு இந்திய பொருட்கள் மறு ஏற்றுமதி செய்வதை நிறுத்துமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது. எனவே கொழும்பில் லாபகரமான டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வணிகத்தில் ஒரு பகுதியை இழக்க நேரிடும். அத்துடன் குறுகிய காலத்தில் வர்த்தக இடையூறுகள் சாத்தியமில்லை. ஆனால் நீடித்த விரோதங்கள் இலங்கையின் சுற்றுலாத்துறையின் அழுத்தங்களை அதிகரிக்கக்கூடும் என ஆசா செக்யூரிட்டி குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தின் பயன்பாட்டிலிருந்து வந்த ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்காக இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட கட்டட தளபதி மானத ஜெயகம்பத்தால்
யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் அவர்களில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் இன்றைய தினம் முற்பகல் 11:30 மணிகளில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. வலிவடக்கு வயாவளான் பகுதியில் 20 ஏக்கர் காணிகளும், மாக்குள பகுதியில் 15, வடமராட்சி கற்கோவளம் பகுதியில் 5.7 ஏக்கர் காணி நிலவுமாக சுமார் 40.7 ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தெல்லிப்பளை J233 பகுதியில் 47 குடும்பங்களும், வயாவளான் பகுதியில் 55 குடும்பங்களும் தமது பூர்வீக நிலங்களுக்கு செல்ல உள்ளார்கள். இதேவேளை குறித்த காணியில் வெடிபொருட்கள் அபாயம் தொடர்பில் ஆராயப்பட்டு அதன் பின்னர் மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுவார். இதேவேளை மேலும் சில காணிகளும் விரைவில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டீசல் விலை 12 ரூபாயினால் குறைக்கப்பட்டதாலும் பஸ் கட்டணத்தில் எந்த ஒரு திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமினு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை மற்றும் பஸ் கட்டணங்களை பாதிக்கும் ஒரே காரணி அல்ல எனவும் ஏனைய அனைத்து செலவுகளும் அதிகரித்துள்ளதாகவும் கேமினு விஜயரட்ன கூறியுள்ளார். பஸ் கட்டணங்களின் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என டீசல் விலையை 25 ரூபாய் தொடக்கம் 30 ரூபாய் வரை குறைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த வருடம் மே தின கூட்டங்களுக்காக பஸ்கள் கோரப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான 24 முக்கிய நீர்த்தேக்கங்கள் தற்போது நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் 6 நீர்த்தேக்கங்களும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 6 நீர்த்தேக்கங்களும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 4 முக்கிய நீர்த்தேக்கங்களும், பதுளை, குருநாகல், மொன்றாகல் மற்றும் திருகோணமலை மாவட்டங்கள் தலா 2 நீர்த்தேக்கங்களும் என மொத்தமாக 24 நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு நிரம்பி வழிவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் பிரதான நீர்த்தேக்கங்களுக்கு மேலதிகமாக 16க்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் நிரம்பி வழிவதாக சுட்டிக்காட்டிய நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ந்து நீர் நிரம்பி வழிந்தாலும் நீர்த்தேக்கங்களில் மொத்த நீர் சேமிப்பு திறனில் 91% வெற்றிகரமாக தக்க வைத்துக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மின்னேரியா கபரணையின் வீதியில் இராணுவ முகாமுக்கு முன்னால் 2 பஸ்களில் நேருக்கு நேர் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளன. குறித்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பகுடிவதையால் அவமானம் தாங்க முடியாமல் மனமுடைந்த பல்கலைக்கழக மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். சப்ரோம பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கும் 23 வயதுடைய சரித் தில்ஷான் எனும் மாணவரை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடந்த 27ஆம் தேதி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு பிறகு அவர் 28ஆம் தேதி கம்பளை இகலகமவில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளார். பின்னர் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை தனது வீட்டின் பின்புறம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பல்கலைக்கழக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத அவமானமே அவரது கொலைக்கு வகுத்ததாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இதேவேளை கடந்த 2 வருடங்களாக சப்ரோம பல்கலைக்கழக மாணவர்களால் தமது மகன் பல்வேறு வகையான துன்புறுத்தல்களுக்கு ஆனதாக குறித்த மாணவனின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.